பிரபு அவருக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு, அந்த வீட்டுக்குள்ள ஜனதாம்பால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜனா வெளியே போறப்ப பிரபு மேல நின்னுக்கிட்டு ஜனான்னு கூப்பிடுறாங்க. ஜனா நிமிந்து பாக்குறாங்க பிரபுவ. பிரபு சொல்றாரு, ஜனாமா இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இத சிபியும் தமிழும் கேட்டுடுறாங்க, அதிர்ச்சியாறாங்க. கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி ஆபீஸுக்கு 3 பேரும் போறாங்க. ஆபீஸ்ல ஜனா எல்லாரும் முன்னாடியும் உட்கார்ந்துகிட்டு இருக்கப்ப ஜனா கிட்ட சொல்றாங்க, புது டைரக்டர் வந்திருக்காங்க மேடம், வர சொல்லுன்னு ஜனா சொல்றாங்க. பிரபு நடந்து வர்றாரு. ஜனா பிரபுவை பாக்குறாங்க. பிரபு அவர் சீட்ல உட்கார்ந்துகிட்டு எல்லார்கிட்டையும் சொல்றாரு, இந்த கம்பெனியோட 49% ஷேர் ஹோல்டர் நான் தான். சிபி சீட்ல இருந்து எந்திரிக்கிறாரு. பிரபு பேசுறது அவருக்கு பிடிக்கல. பிரபு சொல்றாரு, இட் இஸ் அ ஜஸ்ட் ஸ்டார்ட். தமிழ் சொல்றாங்க, ஜனாமா அவன் என்ன இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கான், நீங்க அமைதியா இருக்கீங்க. பிரபு அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டுக்கு போலீஸ் வர்றாங்க. பிரபுவோட அப்பாவை பார்த்து சொல்றாங்க, இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு, நீங்க தப்பிச்சு வந்து தலைமறைவா இருந்தா என்ன அர்த்தம் சொல்லிட்டு பிரபுவோட அப்பாவை கூட்டிட்டு போறாங்க. ஜனா பிரபுவோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறத டிவியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. பிரபு கிட்ட சொல்றாங்க, உங்க அப்பாவை காப்பாத்த இந்த ஊர்லயே ஒரே ஒரு ஆளால தான் முடியும் சொல்லிட்டு பிரபுவை பார்த்து சிரிக்கிறாங்க ஜனா. நாளை சந்திப்போம்.